ப்ரோகிராம் போடுறீங்க? எப்போ வர சதீஷ் வரலனா என்ன? வேற யார் கூடயாவது ப்ரோகிராம் போட்டுக்கலாம்ல? எனக்கு அவனுக்கும் சிங்கே ஆகாது. இல்ல சார், பிரேக்கப் ஆயிடுச்சுங்கிறதுக்காக சொல்லல. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் அவனை காணோம். வரல சார். வந்துட்டேன் சார். சீக்கிரம் எடுத்துட்டு கூப்பிடுறோம். ஓகே சார். ஓகே. என்ன போட்டு கொடுத்தாச்சா? பின்ன ஹாஃப் அன் ஹவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு என்ன கேப் இருக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு? கேமராமேனுக்கு யார் தர போறாங்க? சரி, இன்னைக்கு அசைன்மெண்ட் என்ன? அத கூட கேட்டுட்டு வர மாட்டியா? நீ திருந்தவே மாட்ட. இன்னைக்கு லவ்வர்ஸ் டே இல்ல. சென்னையில இருக்க பெஸ்ட் பேர் இன்டர்வியூ எடுக்க சொல்லிருக்காங்க. சும்மா கத்தாத. இப்ப என்ன பெஸ்ட் பேர் வேணும், நான் அரேஞ்ச் பண்றேன். அமைதியா இரு. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், ஒரு 2 minutes பேசலாமா? வெயிட் பண்ணு, வந்துடுறேன். ஹலோ ஹலோ, ஐ எம் கதிர், QTV கேமராமேன். ஓகே. ஓ, நைஸ் மீட்டிங் யூ. ஆக்சுவலா ரமேஷ். ஹலோ சார், இன்னைக்கு லவ்வர்ஸ் டே இல்ல. சோ சென்னையில இருக்க பெஸ்ட் பேரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். நீங்களும் உங்க பார்ட்னரும் இன்டர்வியூ தர முடியுமா? இவ வீட்டை விட்டு வெளில வர மாட்டா. இவளை இங்கே கூப்பிட்டு வரதுக்கே எனக்கு 1.5 வருஷம் ஆச்சு. இங்கே திடீர்னு டிவி இன்டர்வியூலாம் சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது. வேண்டாம், சொன்னால் கேளுங்க. பாஸ், இந்த சேனல்லாம் யாருங்க பார்க்க போகிறாங்க? சும்மா வாங்க, ஜஸ்ட் ஒரு 10 minutes. யாருமே பார்க்காத எதுக்கு சார் எடுக்கிறீங்க? எங்கே போனாலும் கேமரா தூக்கிட்டு வந்துடுறானுங்க. சரி வா, அங்கே போய் பார்க்கலாம். அங்க பாரு, குடைக்குள் மலை. கண்டிப்பா அவங்க தான் பெஸ்ட் பேரா இருப்பாங்க. ஆஹா, எல்லாரும் பார்க்க போறாங்க. இதான் உனக்கு பெஸ்ட் பேரா? இந்த புனிதமான லவ்லாம் இவளுக்கு எங்க தெரிய போகுது? கிரிஷ், நம்ம கண்டிப்பா போலாம். இது ஒரு நல்ல சான்ஸ், நம்ம நல்ல கப்பல்னு ப்ரூவ் பண்றதுக்கு. ஒரு நிமிஷம் வாங்க. ஓகே. ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா பாஸ்? தெரியும். அதை விட கஷ்டம் அந்த பொண்ணை கழட்டி விடுறது. அதுக்கு தான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு புரிஞ்சுக்கோங்க பாஸ். கலண்டுக்குது. நீங்கள் என்ன பாஸ் டிவி இன்டர்வியூன்னு விட்டால் கல்யாணமே பண்ணி வச்சுருங்க போல. வேறு ஏதாவது நல்ல பேர் இருந்தால் போய் மண்டியே கழுவுங்க பாஸ். போயா. சொல்லுங்க சார். இன்னும் பேர் எதுவும் செட் ஆகல சார். ஓகே சார். ஹலோ சார், இங்கே பீச்சில் எதுவும் சூட் ஆகல சார். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ரீசெண்டாக மேரேஜ் நடந்தது. 7 years லவ் பண்ணுவான். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நேராக அவன் வீட்டுக்கு போயிட்டு ஷூட் பண்ணிவிட்டு 1 hourல அவன்கிட்ட வந்து கொடுத்துட்றோம் சார். ஓகே சார். ஏய், சும்மா கட்டாத. லவ் பண்ணனும். எல்லாம் எனக்கு தெரியும். என்ன சொன்னாங்க அப்ப? கல்யாணம் பண்ணிக்கோன்னு. எல்லா புள்ளையும் அம்மாக்கே போயிடுறீங்களா? யாருமே இல்லையா? உன்னல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரு. ஆமா, இவ்வளவு அழகு. ஒழுங்கு மரியாதையா உங்க அப்பா வீட்டுக்கு ஓடி போயிடு. நான் வீட்டுக்கு போறேன். வந்து என்ன தெரியுமா? எனக்கே தெரியாது. மூஞ்சிய பாரு. போறங்க. ஆமா, இவன் வயசு ராயி. பார்க்குள்ள போய் பார்க்கலாம் வா. இங்கயா? கல்யாணத்தன்னைக்கு நான் மோதிரத்தை இந்த விரல்ல போடுறதுக்கு பதிலா இந்த விரல்ல போட்டேங்க. கல்யாண பயத்துல நீ மோதிரத்தை மாத்தி போட்ட. இப்ப நினைச்சா அதெல்லாம். ஐயா, என் பேர் கதிர். சரி, உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் ராதாகிருஷ்ணன், இவ பேர் காளியம்மா. நாங்க QTVல இருந்து வரோம். இன்னைக்கு பெஸ்ட் கப்பல இன்டர்வியூ எடுக்கணும். சரி, நீங்க வந்து இன்டர்வியூ கொடுக்க முடியுமா? என்னம்மா இது? அதெல்லாம் வேண்டாப்பா. இல்லைங்கய்யா, நீங்க வந்து பண்ணா நல்லா இருக்கும். தம்பி, சும்மா பேசுறது தானே, எடுத்துக்கப்பா. சரி சரி, எடுத்துக்கப்பா.
லவ்வர்ஸ் டேக்காக சென்னையில பெஸ்ட் பேரா இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். சரி. நீங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? சரிங்க. உங்கள முதல்ல யார் ப்ரப்போஸ் பண்ணா? எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? இந்த மாதிரி क्वेश्चन தான் கேட்க போறோம். ஓகே ஓகே. நாங்க பண்ணாதல்லவா? என்னம்மா? ஐயா அவங்க இங்க உட்காந்து கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கும்போது அவங்கள பாருங்க. ஆன்சர் பண்ணும்போது கேமராவை ஃபேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சரிங்க. உட்காருமா. 40 வருஷமா லவ் பண்றோம்னு சொல்றீங்க. உங்களுக்குள்ள சண்டை வந்ததே இல்லையா? நிறைய சண்டை வந்திருக்கு. இவர் அயன் பாக்ஸ். இவர் மட்டும் என்னங்க, இவர் ஒரு டியூப் லைட்டுங்க. அது என்ன அயன் பாக்ஸ் டியூப் லைட்? அவ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவா, அழுவா, புலம்புவா, சீக்கிரம் கூலாக மாட்டா. அதுக்கப்புறம் நான் கெஞ்சணும், அழுகணும், தாஜா பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவள் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பா. இல்லைம்மா? அப்ப டியூப் லைட்னா எந்த விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாரு. திடீர்னு கோவம் வந்துடும். சடனா லைட் ஆஃப் பண்ண மாதிரி கூலா ஆயிடுவாரு. இப்ப இருக்க யங் லவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் ஒன்று, உங்கள் லவ்வர் உங்களை மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. இவன் ஒரு தனி படைப்பு, நான் ஒரு தனி படைப்பு. என்ன மாதிரி அவளும் இருந்தால் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஈகோ இல்லாமல் வாழ்க்கையினுடைய குறை நிறைகளை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் லைஃப். லவ். ஓகே. என்னம்மா இன்டர்வியூலாம் முடிஞ்சா? இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சு சார். ஃப்ரெஷர்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே சூப்பர். சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துருங்க. நாளைக்கு காலையில் ஒரு இன்டர்வியூ இருக்கு. எந்த கேமராமேன் வேணும்? சதீஷ் அனுப்புவா? கதிரே வரட்டும் சார்.